அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கல்வி உளவியல் வினா விடைகள் பார்க்க போகிறோம். சைக்காலஜி கொஷின் ஆன்சர்ஸ். இந்த எக்ஸாம் என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2023 February 8 ஆஃப்டர்நூன் செஷன் நடந்த எக்ஸாமு. இது வந்து தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி ப்ளஸ் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர். ஸோ இதில் இருக்கிற சைக்காலஜி கொஷின்ஸ் 30, அப்புறம் இதே நாளில் மார்னிங் செஷனில் நடந்த சைக்காலஜி கொஷின்ஸ் 30. ஸோ டோட்டலாக 60 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எரிக்சனின் மன சமூக வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் டி 8. How many stages involved in Erikson's psychosocial development? 8. அனுபவத்தின் வழியாக நடத்தை மாற்றம் நிகழ்வது learning, கற்றல். The change in behavior brought about by experience is known as learning. எடை, ஒளி மற்றும் பிற பரிமாணங்களின் உணர்வு போன்ற சில உளவியல் அனுபவங்களை அறிவியல் முறையில் அளவீடு செய்ய டேஷ் முறைகள் இயற்பியல் சாதனங்களை பயன்படுத்துகின்றன. டேஷ் மெத்தட்ஸ் எம்ப்ளாய் physical devices for the scientific measurement of some physiological, psychological experiences like sensation of weight, brightness, loudness and other such dimensions. சைக்கோஃபிசிக்கல் மன உடல் பரிசோதனை. மீண்டும் ஒரு தடவை படிக்கிறேன். எடை, ஒளி மற்றும் பிற பரிமாணங்களின் உணர்வு போன்ற சில உளவியல் அனுபவங்களை அறிவியல் முறையில் அளவீடு செய்ய டேஷ் முறைகள் இயற்பியல் சாதனங்களை பயன்படுத்துகின்றன. மன உடல் பரிசோதனை முறைகள் இயற்பியல் சாதனங்களை பயன்படுத்துகின்றன. கீழ்கண்டவர்களில் ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக வகைப்படுத்தியவர் யார்? கிரச்மர். அது என்னென்ன 3 வகை? ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் 3 வகைப்படுத்துகிறாங்க. வகைப்படுத்தினது வந்து கிரச்மர். அந்த 3 வகை என்னென்னா பிக்னிக், அத்லெட்டிக், லெப்டோசெமெட்ரிக். Who classified the theory of personality on the basis of the 3 types of bodies? பிக்னிக், அத்லெட்டிக் அண்ட் லெப்டோசோமெட்ரிக், கிரச்மர். இப்போ இதில் வந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த 3 வகையோட பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம், யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நுண்ணறிவு ஈவானது குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேஷ் வருடங்களுக்கும் மாறக்கூடியது. ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் மாறக்கூடியது. இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட் சேஞ்சஸ் அட்லீஸ்ட் எவ்ரி 3 years. பால் பற்கள் உருவாகும் வயது 2. Milk teeth is developed at the age of 2 years. நடத்தை கோட்பாட்டை முதலில் உருவாக்கிய தத்துவ அறிஞர் யார்? டெஸ்கார்டஸ். Who was the first philosopher developed the theory of behavior? டெஸ்கார்டஸ். கட்டுப்பாடு, நகலாக்கல் மற்றும் வரன்முறையின்மை போன்றவற்றை கொண்டுள்ள மன உளவியல் முறை ஆய்வக பரிசோதனை முறை. The method of psychology which involves control, replication and randomization was experimental. புலன்காட்சி நடைபெறுவது பொருளுடன் கூடிய புலனுணர்தல். Perception is affected with meaningful sensation. பின்வரும் உத்திகளில் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையிடம் பயத்தை தூண்டவும் நீக்கவும் இயலும்? நிலையுறுத்தம், கண்டிஷனிங். Which one of the following techniques can be used to induce fear as well as remove fear in a child? Conditioning. ஒரு தனிமனிதனின் வாழ்க்கை மற்றும் தன் இனத்தை பாதுகாக்கும் ஊக்கிகளை டேஷ் ஊக்கிகள் என்று அழைக்கிறோம். முதல் நிலை ஊக்கிகள். The motives ensure the preservation of life for an individual and his race are called as primary motives. டேஷ் மேம்பாட்டு நிலை போலி முதிர்ச்சி நிலை என குறிப்பிடப்படும். இதில் குழந்தைகள் போலியான முதிர்ச்சி தோற்றத்தினை வெளிப்படுத்துவர். குழந்தை பருவம். டேஷ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் ரெஃபர்ட் as state of pseudo maturity in which the child gives false impressions of maturation. childhood. அறிவு வளர்ச்சியின் தொடக்கம். Development of knowledge begins from
பொருளறிவிலிருந்து கருத்தறிவு, கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். ஒரு மனிதனின் பிறரை தன்னிலையில் உணர்தல் என்ற குணம் அவனுடைய டேஷை குறிக்கிறது. இது ரிப்பீட்டட் கேள்வி. எம்பத்தின்னு சொல்லுவாங்க. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், மன எழுச்சி, நுண்ணறிவு. இஃப் எ பர்சன் ஹேஸ் அ குவாலிட்டி எம்பத்தி, இட் ஷோஸ் ஹிஸ் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட். How many levels of moral development in Kohlberg's theory? நன்னெறி வளர்ச்சி நிலை கோல்பெர்க் கோட்பாட்டின்படி எத்தனை நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது? நன்னெறி வளர்ச்சி நிலை கோல்பெர்க் கோட்பாட்டின்படி எத்தனை நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது? 3 நிலை, 3 stages. மனநல கோளாறை வகைப்படுத்தும் DSM-4 அமைப்பு டேஷால் உருவாக்கப்பட்டது. APA. DSM-4 System of Classifying Mental Disorder was produced by APA. புதிய அடையாளத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்குவது என்ன? Dash implies the productions of a totally or partially novel identity. ஆக்கத்திறன், creativity. நடத்தை என்பது ஆளுமை மற்றும் வெளிப்புற காரணிகள் இரண்டின் செயல்பாடுகள் டேஷ் நோக்கு ஆகும். ஊடாடுபவர் நோக்கு, இன்ட்ராக்ஷனிஸ்ட். Behavior is the function of both personality and external factors is a interactionist perspective. ஊடாடுபவர் நோக்கு. குவிய சிந்தனையில் ஒரு தூண்டலின் போது மன உணர்ச்சியை வெளிக்காட்டுபவர். ஏறக்குறைய ஒரே மாதிரியான துலங்கல்கள். In convergent thinking, the respondents provides more or less similar responses. கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது கற்றலில் உள்ள வேகத்தில் மாற்றம் இல்லை. Flat is learning curve refers to no change in learning speed. கூர்ந்து கவனிப்பதற்காக பயன்படுத்தும் களவேளையினுடைய ஒரு நுட்பமே டேஷ் ஆகும் என யூங் கூறினார். நேர்காணல் ஆகும். கூர்ந்து கவனிப்பதற்காக பயன்படுத்தும் களவேளையினுடைய ஒரு நுட்பமே நேர்காணல் என யூங் கூறினார். According to Jung, the interview is a technique of field work which is used to watch. மற்ற குழு உறுப்பினர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த பயிற்சியை மேற்கொள்பவர் தலைவர். The person who can exercise control over the behavior of other members of the group, leader. கற்றலின் மூலமாக குழந்தைகளின் திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருப்பது எது? முதிர்ச்சி. Which one helps us to improve child's ability by learning? Maturity. ஒரு ஆசிரியர் வகுப்பறை அமைப்பில் உள்ள எதை பற்றி அறிந்திருக்க வேண்டும்? சமூக செயல்பாடுகள். The teacher must know about social operations in classroom setting. சுற்றுப்புறத்தில் உள்ள பெரிய பொருட்கள் நம் கவனத்தை மிகவும் கவரக்கூடியதாக இருக்க காரணம் தீவிரம் மற்றும் உருவமைப்பு. The large objects in the environment is more likely to catch our attention because of intensity and size. மாற்றம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டது, மேலும் புதிய களத்திற்கான கருத்தின் விரிவாக்கம் என்ற கூற்றை கூறியவர். The statement transfers generalization for it is the extension of idea to a new field was given by பீட்டர்சன். M.J. பீட்டர்சன். ஒரு பொருள் அல்லது கருத்து ஒன்றை பற்றி ஒருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள 5 புள்ளி அளவுகோலில் சுட்டிக்காட்டுவது லிக்கர்ட் மனப்பான்மை அளவுகோல். The individual is asked to indicate the degree of his argument of disagreement with each item on a 5-point scale is Likert attitude scale. குமரப்பருவத்தின் உடல் வளர்ச்சியின்படி பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமற்றது? According to the physical development of adolescence, which one of the following is not suitable? 17 வயதில் மூளை முழுவதும் வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படின்ற கருத்து பொருத்தம் இல்லாதது. 13 வயதில் சிறுவரை காட்டிலும் சிறுமிகள் பருமனாகவும் உயரமாகவும் இருப்பார்கள். 15 வயதில் சிறுமிகளை காட்டிலும் சிறுவர்கள் பருமனாகவும் உயரமாகவும் இருப்பார்கள்.
மாதவிடாயின் சராசரி வயது 13 முதல் 16. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் அடலசன்ஸுக்கு கரெக்டு. ஆனால் அந்த 17 வயசில் மூளை முழுவதுமாக வளர்ந்துருக்கும் அப்படின்றது தவறான கருத்து. சிந்திப்பதன் மூலம் கருத்துக்கள் உருவாக்குவது இவற்றின் உதவியுடன். குறியீடு. கான்செப்ட்ஸ் ஆர் மேட் யூஸ் ஆஃப் திங்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் சிம்பல். மனிதன் எந்த சூழ்நிலையிலும் இணக்கமாக இருப்பான். எந்த மனிதன் கேட்குறாங்க. த கண்டிஷன் ஆஃப் ஹார்மோனி இஸ் அட்டைன்டு பை அ பர்சன் ஹூ இஸ் டேஷ். யார் இணக்கமாக இருப்பாங்க அப்படின்னா நன்றாக அனுசரிப்பவர். வெல் அட்ஜஸ்டட் ஹியூமன் பீயிங். இது மார்னிங் செஷன். சிவி குட் அவர்களின் கூற்றுப்படி கல்வி வழிகாட்டல் டேஷுடன் தொடர்புடையது. கலைத்திட்டம் மற்றும் பள்ளி வாழ்க்கை. According to C.V. Good, educational guidance is relating to curriculum and school life. ரேவன்ஸ் முன்னேறு அணிகள் சோதனை கீழ்கண்ட எந்த வகை சோதனையை சார்ந்தது? நான் வெர்பல் குரூப், குறிசாரா குழு. ரேவன்ஸ் ப்ரொக்ரஸிவ் மேட்ரிசஸ் டெஸ்ட் பிலாங்ஸ் டு நான் வெர்பல் குரூப். பின்னி மற்றும் சார்லே டி ஆல் மனநோய் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த சிகிச்சை முறை என்பது மின் அதிர்ச்சி சிகிச்சை முறை. பின்னி மற்றும் சார்லே டி இந்த 2 பேர் மனநோய் சிகிச்சைக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா மின் அதிர்ச்சி சிகிச்சை, எலக்ட்ரிக் ஷாக்கு. ரெமடியல் மெஷர்ஸ் ஆஃப் மென்டல் ailments suggested by பின்னி அண்ட் சார்லெட்டி இஸ் எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் மெத்தட். தனிமனித மாற்றம் என்பது மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது மாறுபாடுகள் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனிடமிருந்து அவனுடைய ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களின் மூலம் வேறுபடுத்தி காட்டுவதாகும் என்ற கூற்றை தந்தவர் கார்டர் பி குட். மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது மாறுபாடுகள் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனிடமிருந்து அவனுடைய ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களின் மூலமாக வேறுபடுத்தி காட்டுவது தான் தனி மனித மாற்றம் அப்படின்னு சொன்னது கார்டர் பி குட். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஸ்டாண்ட் ஃபார் த வேரியேஷன்ஸ் ஆஃப் ஆர் டீவியேஷன்ஸ் among individuals in regard to a single characteristic or a number of characteristics. கார்டர் பி குட். இச்சைக்குட்பட்ட கவனம் என்பது முயற்சிசார் கவனம். Voluntary attention is called as volitional attention. முயற்சிசார் கவனம். volitional attention. பயம் தொடர்பான மன எழுச்சியுடன் இணைந்து தோன்றும் இயல்பூக்கம் எது? தப்பித்தல், எஸ்கேப். Which instinct accompanies the emotions fear? Escape. உட்காட்சி வழி கற்றல் கீழ்கண்ட உளவியலாளரின் பங்களிப்பு. கெஸ்டால்ட் உளவியலாளர். The learning theory called as learning by insight is the contribution of Gestalt psychologist. கீழ்கண்டவற்றில் எந்த அணுகுமுறை வேறுபட்ட வயது நிலையில் மாதிரி தேர்வுக்கு பயன்படுகிறது? Cross sectional approach. Which one of the following approaches is used to select sample from the different age level? Cross sectional approach. It means குறுக்குவாட்டு அணுகுமுறை. DADயில் பயன்படுத்தப்படும் நுட்பம் எது? Which technique is used by TAT? நாட்டுச் சோதனை, ஆப்டிடியூட் டெஸ்ட். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து உளவியல் என்பது டேஷ் பற்றிய படிப்பாக வரையறுக்கப்படுகிறது. நடத்தை. From 19th century, psychology is defined in terms of the study of the behavior. Which is the average age range of cessation of mental growth? எந்த வயது வரம்பில் சராசரியாக மன வளர்ச்சி நின்று விடுகிறது? 13 முதல் 20. மன வளர்ச்சி நின்றுவிடக்கூடிய வயது 13 to 20. குழு நடத்தை என்பது சமூக உளவியல் சார்ந்தது என்று கூறியவர் பாவன் பைம்ப். The behavior of people in groups is the domain of social psychology was defined by பாவன் and பைம். தொலையுணர்வு மற்றும் மறுபிறப்பு ஆகியவை சம்பந்தப்பட்ட உளவியல் பிரிவினை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. The branch of psychology related to telepathy and rebirth is called as
மெய் நிகழ்வு உளவியல் பாராசைக்காலஜி. குழந்தைகளது அறிவு மேம்பாட்டில் மறைந்திருக்கும் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கான திறன் வெளிப்படும் மாதம் 8 முதல் 12 மாதம். In cognitive development of children, the capacity to find a hidden object emerges between 8 to 12 months. பிற்போக்கு நிலையுறுத்தம் காணப்படுவது எப்போது? UCSஐ CSக்கு முன் அளிப்பதால். Backward conditioning takes place when UCS is presented prior to CS. குழந்தைகள் வழக்கமாக சாதனை ஊக்கிகளை தங்கள் டேஷ் வாழ்க்கை முறையிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். தங்கள் பெற்றோருடைய வாழ்க்கை முறையிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். Children usually acquire the achievement motive from their parents' lifestyle. டேஷ் இவர் குழந்தைகள் பேச்சினை சமூக தொடர்புக்கு மட்டுமல்லாது சில செயல்பாடுகளை தீர்க்கவும் பயன்படுத்துவர் என எடுத்துரைத்தார். Dash opinionized that children use speech not only for social communication but also to help them solve tasks. அப்படின்னு சொன்னது யாரு? லைவ் வைகாஸ்கி. வளர்கரு நீடிக்கும் காலம் 9 மாதம். The prenatal period extends over 9 months. உள்ளுணர்வு சிரிப்பு என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த மனவெழுச்சியுடன் தொடர்புடையது? கேளிக்கை. The instinct laughter is associated with which of the following emotion? Amusement. ஒரு தனி மனிதனின் நுண்ணறிவு கெழு அவன் வாழ்நாள் முழுவதும் மாறாத்தன்மையுடன் இருக்கும் என்பது எதை குறிக்கும்? நுண்ணறிவு கெழுவின் மாறாத்தன்மை. An individual's IQ is supposed to remain constant throughout his life is referred as constancy of IQ. ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை நனவிலிருந்து மயக்க நிலைக்கு தள்ளுவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அடக்குமுறை. Pushing the unacceptable thoughts or impulses from consciousness into unconsciousness is called as repression. கல்வியியல் வழிகாட்டலின் 3ஆம் படிநிலையானது நிகழ்ச்சிகளை தொடர் கண்காணித்தல். The third phase of education guidance is follow-up program. வலுவூட்டம் என்பது சரியான துலங்களுக்கு பரிசளித்தல். Reinforcement refers to reward for correct response. உள பகுப்பாய்வு முறையை தோற்றுவித்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். Repeated question. Dash is the founder of psychoanalytic method. Sigmund Freud. தனியால் காரணிகளின் ஒருங்கிணைப்பு ஆளுமை எனப்படும். The characteristic integration of an individual's traits is personality. எந்த ஒன்று முன்குழந்தை பருவநிலையின் வளர்ச்சி காலமாகும்? 2 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வரை. Which one is the developmental duration of early childhood stage? 2 to 6 years. உணர்வு மற்றும் கண்டுணர்வு கீழ்கண்ட எவற்றின் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? மன வளர்ச்சி. Sensation and perception are considered as an important aspects of mental development. நினைவுபடுத்துதல் மற்றும் கண்டுபிடிப்பிற்கான புதிய உத்தியின் கற்றல் வெளிப்பாட்டுடன் தொடர்புடையது அறிவுத்திறன். The learning outcomes of thinking and discovering of a novel strategy is related cognitive skill. மாணவனின் ஆர்வத்தை தூண்டுதல் அல்லது சோர்வடைய செய்வதில் அதிக பங்களிப்பு கீழ்கண்டவற்றில் எதற்குண்டு? கற்றல் சூழலுக்கு. Which one of the following plays a great role in making children interested or tired? Learning situation. உளவியல் என்ற வார்த்தை வரையறுக்கப்பட்ட மொழி. The word psychology is derived from which language? கிரேக்க மொழி. Greek language.
இத்துடன் 8ஆம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 கல்வி உளவியல் வினாக்கள் நிறைவடைகிறது. தேங்க்யூ.